மச்சான் என் தங்கச்சி மரகதம் வந்திருக்குங்க. என்னது மரகதம்? போலீஸ் கேஸ் ஆயிராமடா, சீக்கிரம் எரிச்சிடுறேன். ஐயோ அது என் தங்கச்சி மரகதம் தான் சொன்னேன். மரகதம். இருமா, மூடு வருது. மூடு வருதா? நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன். இருங்க மச்சான், பூசுதுன்னு சொன்னேன். உங்க தங்கச்சி வேற என்ன? இருடா தங்கம், மரகதம். ஏன் என் அக்கா தங்கச்சி உரைஞ்சிருக்குது? மரகதம் என்னை கட்டி பிடிச்சிருக்கலாம். அதே இல்லை, தங்கச்சியை கூப்பிட்டு வரியா திருக்க கருவாடை கொண்டு வரியா? தங்கச்சி தாங்க. என் ஊரே சிரிக்குதாடா. 2 வார்த்தை பேச சொல்லுங்க மச்சான் உங்க தங்கச்சிய. தங்கச்சி நிம்மதியா பத்தேன், எனக்கு தூக்கம் வரும். நாங்க செல்லமா சப்பு சப்புன்னு கூடுவோம் தங்கச்சி. இப்ப வேணா புரட்டாசி முடியிட்டு அப்புறம் வந்து சாப்புங்க. தங்கச்சி பட்ட பேரு சப்புங்க. பட்ட பேர் சாப்புன்னா நெஜ பேரு சூம்பா. சப்பு பேசுறான். என்னென்ன பேச? என்னென்ன அந்த ஐயா அவங்க போகிறாங்க? ஐயா இல்லம்மா, உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ள வருதா? இல்லை, இப்படி ஒரு தொண்டையை எந்த முட்டையை பார்க்கலாம். இல்ல மச்சான், கம்மங்குள்ள கொஞ்சம் மோர் அதிகமா சேர்த்துருச்சு. மோரை குடிச்சா குருண மரத்தை திட்டுச்சா? பாட்டு பாட சொல்லுங்க மச்சான். பாடுறா தங்கம். கேட்டுக்கிட்டு ஓடுறேன். பாட்டு பாடவா? பாடுறா தங்கம். சப்பு சப்பா. மன்னவனே அல்லலாமா கண்ணீரை விட. என்னாச்சு? இதுதான் பாட்டுல மயங்கி விழுகிறதா? ஏன் பாட்டுக்கு கீழே குனிஞ்சு ரசிக்கிறேன். அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன் ஏன் ராசாவுக்காக. எங்க எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன். கண்ணை மூடு கொஞ்சம் நான் செரு காட்டுறேன். பிஞ்சு உன் கண்ணை முன்ன மைத்திர தெரியும். ரத்தினமே முத்த வைக்கவா, அதுக்காக ராம நாட்டு பட்டணத்துல கைய வைக்கவா. ஓடி வா ஓடா பக்கம் ஒதுங்கலாம் மெதுவாக. ஆளுக ஆடாத ஆயிலியலாம். டோட்டல் மாவட்டமே தப்பு பண்ணிருச்சாடா. என்னடா கத்திக்கம் பத்திட்டு வந்திருக்க கொலைகளுக்கு? என்னடா அது? மச்சான் என் தங்கச்சிங்க. என்னப்பா? என் தங்கச்சி அழகு தேவலம்மா. ஏலே அடியில சதி சொல்லி அவனியில் சதி வச்ச மன்னவர் தான். அதான் இந்த பணம் குழந்தைய மூடு. அழகு தேவதை மச்சான். முங்கு வண்டி செஞ்சு உள்ள வச்சது மாதிரி. இதுதான் என் தங்கச்சிக்கு அழகு. உன் தங்கச்சி முகரைய போட்டாடு நல்லா போய்க்கேன்னு. ஐயா இல்லம்மா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்காரு. ஏமா அதிர்ச்சி ஆகுற? இவர்தான் மாப்பிள்ள. நோ மேரேஜ். ஏண்டா தங்க, மாப்பிள்ளை நல்லா பாரு, எவ்வளவு அழகா இருக்காரு பாரு மாப்பிள்ள. நான் படிக்கிற இடத்துல என்னை ஒருத்தர் விரும்புறேன். வருஷம் திரும்பி இருக்குமே. அவங்கிட்டே படிப்பு. ஏலே சொருப்புட்டு அடிச்சு போடுவேன். என்ன மசுரன்னு குட்டியானை ஜீவன மாதிரி ஜீவிட்டு இருக்க. படிப்பை முடிச்சுட்டு தான் மேரேஜ். அப்படி என்ன படிக்கிறிய? எம்டிஎஸ். ஓமுண்டா அது பசுடா. எம்டிஎஸ் பிஆர்பி சுதர்சன். அண்ணே மாப்பிள்ளை பார்த்து வந்தோம்ல, இப்படி ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். ஏண்டா இவருக்கு என்னடா தங்கம் குறைச்ச? முகரே பாரு, கருவாடு உட்காந்து பூனை ஆட்டம் மாத்திருக்கேன். அட நான் சொல்லணும்னா நொப்ப முண்டையலாம். பொம்பளை ஆளுங்க இன்னும் உள்பாவடைய பார்க்கல இல்ல. இப்ப பாருங்க அக்கா தங்கச்சி துண்டை கட்டிட்டு வந்திருக்காண்டா. வடகம் புளிற துண்டை கட்டிட்டு வந்துட்டான்டா. பெரிய அவதாரி இல்லடா தங்கம், மச்சான் குறும்புக்காரங்க. கோழிக்கு முட்டை வார்த்தது மாதிரி முட்டை வாக்குறாங்க. ராணி இங்க வந்து சொல்லடி. என்னை ஏமாத்தி கொண்டு போய் நகரைய வைக்க பாக்குறேன். ஆஹா, நான் ஆம்பளைக்கு பூரா பொண்டாட்டி நினைப்பே வராது. அது முகரைய பாரு, அது உள்பாவுடைய பாரு. எப்பத்தாய் ஏத்தா, அது ஏன் அப்படி மதுரை முடிஞ்சுக்கிட்டு இருக்க? ஏத்தா இங்க வா, உன் மருமகளை பாரு. நீ தான் ஆளாத்தி எடுக்கணும். ஆளா தட்டியே நீ பிடிச்சிருக்க. பொம்பளையாளுக்கு முகத்தை பாருங்கத்தா, அப்படியே பாம்பு எங்கேன்னு. இது முகரைக்கு என்னைய பிடிக்கலையா? ஐயா எங்க அக்கா பிடிச்சிருக்குது. ஏ மிதுக்கம்பளத்தை மூடு. யாருங்க அவ?
நீ எனக்கு இளையதாரம். எங்க ஊர் பொம்பளை ஊரம் இளையவடியா இளையவடியான்னு சொல்லும். நீ எனக்கு இளையவடியா. இதுதான் உங்க அக்கா சவுசவுக்கா தேவடியா. கொஞ்சம் அழகா இருந்தா போதுமே, பின்னாடியே நாய் மாதிரி திருவியே. நீ பெரிய இந்த அழகு போடி ஓடி என் புருஷன் முன்னாடி திரியிட மானாங்கிட்ட முண்டா. யாரு புருஷன்? யாருக்கு புருஷன்? எனக்கு புருஷன்டி. அப்புறம் ஏன்டி நீ வச்சிருக்க மானாங்கிட்ட? அறுத்து புரு அறுத்து. ஐயோ தங்கச்சி சப்பு. ஐயோ மரகதம். ஐயோ கேட்க பார்க்க ஆள்லனியா தங்கச்சியை கொடுமைப்படுத்துறானே. சொல்லுங்க, அடிங்க நீங்க முதல்ல. குத்துங்க. தங்கச்சி மரகதம். என் புருஷனை வச்சிருக்கானே. போடா குத்தாடி மேல நான் முதல்லயே வேணாம்ட்டேனே. இவன் முகர சரியில்லடா, நான் வேணாம்னு ஒத்த கால்ல நின்றேடா. ஏலே அவன் என்ன எப்படி கொன்றுவியா? எப்பா விளாக்காமட்டி நீங்க கொலக்கத்துல உள்ள போறீங்க. என்னை போட்டு உழுப்பு. இவன் என்ன மைய வச்சாலும் மருந்து வச்சாலும் ஓடி மானாங்கிட்ட முண்டை. துப்பு கட்ட முன்னாடி திரியிட மானாங்கிட்ட முண்டை. காவலுக்கு வந்துருக்க போடி. மச்சான் என் தங்கச்சிக்கு கொட்டை தெரியுதுங்க. அது கொட்டை இல்லைங்க, சுச்சு பாக்ஸ். நீ கூட பிறந்தவனாடா? ஏழை தங்கச்சியை பார்த்து என்னடா கேக்குற? ஏழை நீ மானம் கட்டவனு. அவன் உன்னை எதவா கொடுத்து பதவி வச்சிருக்கான்டா. அடியே உன்னை அப்படியே என் புருஷனை சொல்லி உனக்கு கொண்டு வரேன். ஏங்க பாத்துக்கிட்டு செவனேன்னு இருக்க, வாழை ஏறி மிதிக்காம வாயில வச்சு தேய்ச்ச சொந்தக்கார மரகதா தங்கச்சி. ஐயா என்னடா இது? ஐயா தைலாம் குஞ்சு. காக்கா தூக்கி கையில நம்ம 2 பேத்துக்கு பிள்ளை வந்தா இதுல ஓடிதான் ஆட்டி வேற ஆறாரோ ரோரிரோரோ புச்சு குட்டி. ஏய் யூடியூப் எடுக்கிறவன் 4 பேர் இருக்கானே, எவனாவது கேட்கறானா? அவன் கேட்க திருப்பாங்க அப்படியே கணக்கு. பெருமரத்து முனியனுக்கு மொண்டாட்டி முடி இறக்கிருக்கா. மாடி சந்தனம் தேக்கிய $100 ரூபாவும். கள்ளுச்சேரி கண்ணே மேலே ஒரு சொல்லு கட்டுப்பட்டு நிக்கிறேன்டா. ஆமா இல்லைன்னா மானத்தை காத்துல ஒரு உள்பாட கட்ட வக்குல திடீரா வரு துண்டோட. என்னோட கழுத்திருப்பேன் சேவை ஒன்ன மாதிரி ஓடுதா. வள்ளி தங்கச்சி தங்கச்சி மரகதம். என்னது? ஆளோளம் எப்படி நாத்தனவாக? இவர் ஏத்தனார், நீங்க நாத்தனார். அண்ணா என்னென்ன ஏத்தீங்க நீங்க? சிமெண்ட் மூட்டை ஏத்தனே பெரிய செட்டு சேர்ந்துச்சு. பொம்பளை வசம் போட்டு எங்க கட்டி ஆளோளம் 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 சோளோளமே
தலைவர் இங்க வாடா முள்ளலி முண்டை. நாங்க என்ன வேணாலும் செய்வோம். ஐயோ அவளை புதுக்குறானே. ஐயோ இது கேட்க ஆளு இல்லையா? ஏ ராதா தங்கமாண்டி எச்சி ஊருவங்களுக்கு யூடியூப்காரங்களுக்கு. ஐயோ அண்ணா எங்கயா காணா? அதானே இங்க வரு மாங்காய் உதக்காய. அம்மா அண்ணா, நான் வேலை நின்னு பாக்குறேன். அதே அங்க வர அங்க உருட்டு உருட்டு சிரிக்கிறான். அது பிறப்பாடு. நான் வேலை நின்னு பாக்குறேன். நான் கீழ நின்று வாக்க. கீழே நின்னு காவலை மட்டும் பாருங்க. பொம்பளை பிள்ளை அடக்க ஒடுக்கமா இப்படியா? அவுத்து விட்ட காலம் மட்டும் பாரு. ஆனா சோ என்னடா என் தங்கச்சி எரிஞ்ச பிரேதம் மாதிரியே இருக்கு. மச்சான் என் தங்கச்சி மாசமா இருக்குன்னு சொன்னீங்க, என்னங்க அப்படியே போறீங்களேங்க? ஆமா மச்சான் 4 மாசமா இருக்கு மச்சான். 4 மாசமா இருக்காங்க. தாய் இல்லாத வளர்ந்த பிள்ளைங்க, பத்திரமா பாத்துக்கங்க. சரி மச்சான். வளகாப்புக்கு சொல்லுங்க. எங்கெங்க நடத்துவோம்? கோயில் நடத்துவோமா, வீட்டுல நடத்துவோமா மச்சான்? சுடுகாட்டை சுத்தம் மட்டும் சொல்றேன் மச்சான். மச்சான் பிறக்கிற குழந்தைக்காவது தாய் மாமே முடி எங்கெங்க எடுப்போம்? ஐயா